அறிவும் அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு அபரோக்ஷ அனுபூதி. பகவான் ஆதிசங்கரர் அருளிய இந்த அருமையான நூலிலே கடந்த வகுப்புகள் மூலமாக நாம் ஒரு 126 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடித்திருக்கிறோம். இப்ப இந்த 126வது ஸ்லோகத்துல கடைசியா ஞானியை பத்தி பேசினார். அதாவது ஞான நிஷ்டைக்கான நிதித்தியாசனம் தான் தியானம் என்பதாக சொல்லி, அந்த தியானத்திலே அதாவது தன்னை தானறிந்து தன்மயமாக இருக்கின்ற அந்த தூய அறிவாக இருக்கின்ற நிலையிலே இருப்பதுதான் நிதித்தியாசனம். அதுதான் தியானம். அந்த பலனை அடைந்து விட்ட பிறகு இந்த சாதனத்தின் மூலம் முக்தனாக உயர்ந்து விடுகின்றான். இந்த நிலையை சொல்லால் விளக்க முடியாது, மனதாலும் புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரி கடந்த 126வது ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டினார். அப்போ அந்த நிதித்தியாசனம் தியானம் அப்படிங்கிற நிலை என்ன அப்படின்னா, அந்த ஆன்மாவாக அந்த அறிவாக மாறிய நிலை. அந்த நிலை ஒரு பூரண நிலை. அது மனமற்ற நிலை. அது அந்த அறிவு நிலை. அங்க தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் அந்த ஆன்மா மட்டும் இருக்கிறது, அந்த அறிவு மட்டும் இருக்கிறது. அதற்கு வேறாக எதுவுமே அங்கு இல்லை. அதுதான் அங்க முடிந்த முடிவாக பார்க்கப்படுது. மற்றபடி இப்போ இந்த விவகாரத்துக்குள்ள நம்ம காரியங்கள்ல ஈடுபட்டு கொண்டு புற விஷயங்கள்ல நாம செய்து கொண்டிருக்கின்ற செயல்கள், செயல் விளைவுகள் எல்லாமே அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே மனம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றதுங்கிற புரிதல் ஞானிக்கு வந்துடும். அப்ப அந்த புரிதல் ஞானிக்கு வந்ததுனால அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த மன விவகாரத்திலே மனோவிருத்திகள்ல போய் சிக்கிக்கொள்ள மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இதெல்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு தோற்ற பிம்பம், இதுல போய் நம்ம சிக்கிக்க கூடாது அப்படின்ட்டு ஞானி தெளிவாக இருப்பான். தெளிவாக தன்னுடைய சுரூபத்திலேயே நிலைத்து நிற்பான். அது ஞானியினுடைய நிலைப்பாடாக பார்க்கப்படுகிறது. அப்போ இப்போ நாம் இந்த பாடத்திட்டத்துல வருவதில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, இங்க இந்த பாடத்திட்டம் சொல்லக்கூடிய முக்கிய விஷயம் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய மகா வாக்கிய உபதேசம், பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா. இதுதான் நம்ம பிரமாணமா எடுத்துக்கணும். அப்ப இங்க இருப்பது பிரம்மம் மட்டும்தான். அப்ப அந்த பிரம்மத்திற்கு வேறாக இங்க எதுவுமே இல்லை என்பதை நம்ம இதுவரைக்கும் பாடத்திட்டங்கள் மூலமாக நிறைய ஓமானங்கள் மூலமாகவும் நிரூபித்து காட்டப்பட்டது. அப்ப அந்த நிரூபணம் ஓரளவுக்கு புரிதலை கொடுத்திருக்கும், மனதிற்கும் ஒரு நல்ல புரிதலை கொடுத்திருக்கும். அப்ப அந்த புரிதலின் மேம்பாடு தான் மனம் தன்னை இழந்து அந்த தூய அறிவாக நிற்கின்ற நிலை. அதுலதான் நம்ம எப்பயும் இருக்கணும். அதுதான் நிதித்தியாசனம் தியானம் என்பதாக கடந்த 126வது ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டினார். இப்ப 127ல என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கலாம். சமாதவ் கிரியமானே தூ விக்ஞான்யாயாந்திவை பலாத் அனசன்னான ராகித்ய மாலஸ்யம் போக லாலசம். இப்ப இந்த 127வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த தியானம் போன்ற சாதனங்களை மேற்கொள்கின்ற பொழுது பலமான தடைகள் தானாகவே சேரும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இப்ப நம்ம நிதித்தியாசனம் தியானம் அப்புறம் இந்த மாதிரி ஆன்மஞான பாடங்கள் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம வரோம் அப்படின்னா அதற்கு நிறைய தடைகள் வரும். அவ்வளவு எளிதாக நம்ம இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வந்துட முடியாது. வந்தாலும் இந்த பாடத்திட்டத்தை தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியாது. அதற்கு நிறைய தடைகள் வரும். அது எப்படிப்பட்ட தடைகள் அப்படின்னா, அனுசந்தான ராகித்யம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றார். அதாவது இதில் தொடர்ந்து ஈடுபட முடியாமல் இடையிலேயே விட்டு விலகி வெளியேறி விடுவது என்பதாக சொல்றார். இப்ப நாமளும் அது மாதிரி நிறைய பார்க்கிறோம் இல்லையா? இந்த பாடத்திட்டத்துல நிறைய பேர் ஒரு ஆர்வத்துல வருவாங்க, ஒரு 10 நாள் பாடத்துல இருப்பாங்க. அப்புறம் அவருக்கு ஏதேனும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, அவங்களுடைய குடும்ப பிரச்சனை, பர்சனலான ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கும். அது வெளியே சொல்ல முடியாதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வகுப்புக்கு வருவதை நிறுத்திக் கொள்வார்கள். அப்ப தொடர்ந்து இந்த வகுப்புல அவர்களால் பயணம் செய்ய முடியாம, மேற்கொண்டு இந்த ஞானத்தை அவர்கள் அடைய முடியாம அவர்கள் பாதியிலேயே இந்த வகுப்பை விட்டு வெளியேறி விடுவார்கள். அவர்களே நம்ம நிறைய பார்க்கிறோம். இதைதான் தடை அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம்.
அதைதான் இங்க அவர் சுட்டி காட்டுறார். தடைன்னு என்ன சொல்றாருன்னா, அனுசந்தான ராகித்யம் அப்படிங்கிற வார்த்தையில தொடர்ந்து இந்த நிதித்தியாசனத்தில் இருக்க முடியாமல் இடையிலேயே விட்டு விடுகின்ற தடை வரலாம். அப்புறம் ஆலசியம் அப்படின்னா சோம்பல் வந்து விடுவது. சோம்பல்னா இப்ப வந்து அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப என்ன நேரடியா வகுப்புக்கு போகாட்டி என்ன, அவர்தான் ரெக்கார்டிங் போட்டுக்கிறாருல்ல, அப்புறம் ரெக்கார்டிங்ல கேட்டுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சோம்பல், பலவிதமான இதை விட முக்கியமான விஷயங்களா மற்றதை பார்ப்பது. இது அப்புறம் கூட பாத்துக்கலாம், இது எங்க போயிட போகுது, அதான் ரெக்கார்டிங்ல இருக்கும், எப்ப வேணா கேட்டுக்கலாம், ஆனா நாம வந்து நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி. இதெல்லாம் வந்து ஆலசியம் அப்படின்னு சொல்லப்படுது. சாஸ்திரம் வந்து இதெல்லாம் சுட்டி காட்டுது. ஏன் இதெல்லாம் சொல்லுதுன்னா, இதுதான் வந்து அந்த நிலைக்கு வந்து எல்லாராலையும் வர முடியலங்கிறதுக்கு உண்டான தடைகளாக சொல்லுது. அப்புறம் போக லாலசம். போக லாலசம்னா போகத்தில் உள்ள பற்று, இந்த உலக சுகபோகங்களில் உள்ள பற்று, அதன் காரணமாக அத்தகைய புற விஷயங்களிலே மனம் நாட்டம் கொண்டு அதிலேயே ஈடுபட்டு கொண்டு அதில் கிடைக்கின்ற இன்பத்தை சதா அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. இதெல்லாம் தடை. இதெல்லாம் தடையாக இங்க 127வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அதுதான் அனசந்தான ராகித்ய மாலசியம் போகலாலசம் அப்படிங்கிறார் 2வது லைன்ல. அப்போ இங்க அனசந்தான ராகித்யம்னா தொடர்ந்து செய்ய முடியாமல் இடையிலேயே விட்டு விடுவது. ஆலசியம் என்றால் சோம்பல் வந்து விட்டு விடுவது. போக லாலசம் என்றால் போகத்தில் உள்ள பற்று காரணமாக இந்த பாதையிலே தொடர்ந்து பயணிக்க முடியாமல் மீண்டும் திசை மாறி உலக காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருப்பது. இதுதான் வந்து இங்க தடைகளாக இந்த 127வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அடுத்தது 128வது ஸ்லோகத்திலே என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். லயஸ் தமச்ச விக்ஷேபோ ரசாஸ் வாதஸ்ச சூன்யதா ஏவம் யத்விக்ன பாஹில்யம் தியாஜ்யம் பிரம்மவிதா சனைஹி. லயஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதாவது தூக்கம் அப்படிங்கிறார். தூக்கம், தமஸ் அப்படின்னா சோம்பல், அப்புறம் செய்யலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன், இப்ப வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசிலேஷன் மைண்டு, அப்புறம் ஒரு சோம்பேறித்தனம், அந்த மாதிரி ஒரு அக்கறையின்மை, இதுதான் வந்து தமஸா பார்க்கிறோம். அப்புறம் விக்ஷேபம்னா தியானத்துக்கு எதிரான தேவையற்ற எண்ண ஓட்டங்கள். அதாவது இங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் தியானம்னா என்ன தெரியுமா? அந்த தூய அறிவாய் தன்னில் தானாய் தன்மயமாய் நம்ம நின்று கொண்டிருப்பதுதான் தியானம். வேற எதையோ ஒன்றை நினைத்து தியானித்துக் கொண்டிருப்பதல்ல இங்க தியானம். ஆதிசங்கரரை பொறுத்த வரைக்கும் தியானம் அப்படிங்கிற வார்த்தைக்கும் வேதாந்த சாஸ்திரம் சொல்லக்கூடிய தியானம்ங்கிற வார்த்தைக்கும் ஒரே அர்த்தம் தான். அது என்னன்னா, அந்த தூய அறிவாய் தன்னில் தானாய் தான் இருக்கின்ற நிலைப்பாட்டை தான் இங்க தியானம் என்று சாஸ்திரம் சொல்லுது. பதஞ்சலி யோக சூத்திரமும் அதை அப்படிதான் சுட்டி காட்டுவார். அதையும் படிச்சீங்கன்னா புரியும். அப்புறம் இதுலயே சொல்றாரு, இங்க வந்து ரசாஸ் வாதாஸ்ச சூன்யதா அப்படிங்கிறாரு. அதாவது தியானத்தின் பலனை அடைவதற்கு முன்னரே அந்த தியானம் செய்யும் போதே வருகின்ற சுகத்தை அனுபவித்தல். அதாவது இப்ப நம்ம வந்து நிதித்தியாசன நிலையில அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம பரோட்ச ஞானத்துல வந்திருப்போம். பரோட்ச ஞானத்தினால நான் அந்த தூய அறிவாய் பிரம்மமாய் இருக்கின்றேன் அப்படிங்கிற அந்த புரிதல் நம்ம இடத்துல இருக்கும். ஆனால் அந்த புரிதல் மட்டும் போதாது, அது அனுபவமா நமக்கு நேரடியில வரணும். அப்படின்னா அந்த தன்னுணர்வு நிலையில நாம இந்த உலகத்துல எல்லா காரியங்களும் நம்ம சாட்சியா தான் பார்க்கணுமே தவிர அந்த விவகாரத்துக்குள்ள போய் மூக்க நுழைச்சுக்கிட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அதுதான் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. அது மனதினுடைய ஒவ்வொருத்தருடைய விருத்திகளை பொறுத்து அவர்கள் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது அவர்கள் செய்துவிட்டு போகட்டும். நம்மை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கிறது, படம் ஓடட்டுமே அப்படின்னு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கணும். அது இல்லாம நம்ம இந்த மாதிரி ஈடுபடும் போது நானே எல்லாம் புரிந்து கொண்டேன், நானே எல்லாமே விவகாரத்துக்குள்ள அதிகமா ஈடுபடலாம் அப்படின்ட்டு அதுல போய் நான் எங்க செய்யறேன்ட்டே தன்னுடைய உடலையும் மனதையும் அதுல ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற பெரும்பாலானவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த தூய அறிவாக பிரகாசிக்க முடியாம மீண்டும் விவகாரத்துக்குள்ளேயே போய் சிக்கி சுகத்தை வந்து அதிலேயே விரும்பி அதிலேயே மாட்டிக்கொள்கிறார்கள் அப்படின்னு நீங்க சொல்றாரு. அதுதான் ரசாஸ் வாதஸ்ச அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்புறம் சூன்யதா அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. அதாவது காரணம் இல்லாமல் மனச்சோர்வு அடைதல், மன இறுக்கம் ஏற்படுதல், இத்தகைய தடைகளை ஒவ்வொரு சாதகனும் சந்திப்பான். இதை ஒவ்வொன்றாக விசாரித்து பார்த்து மெதுவாக அவன்தான் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதாகவும் இங்க 128வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார்.
அதாவது பொதுவா இங்க வந்து தடைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது எதனால வருது அப்படின்னா, நம்ம மன சஞ்சலங்கள் தான் தடைக்கு காரணம். மன சஞ்சலங்கள் ஏன் வருகிறது அப்படின்னா, நம்முடைய செயல் விளைவுகள் தான் அதற்கு காரணம். அதத்தான் வந்து சாஸ்திரம் வந்து கர்மான்னு பேசுது. கர்மா அப்படின்னா என்ன? செயல்ன்னு தானே அர்த்தம். இப்ப நம்ம வந்து கர்மான்னா நம்ம என்ன நெனச்சுக்கிறோம்? பாவம், புண்ணியம் அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறோம். இப்ப நெறைய பேருக்கு வந்து கர்மான்னா என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, பாவ, புண்ணியம் தான் கர்மா அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. பாவ, புண்ணியம் வந்து எதனால வருது? செய்ற செயல் விளைவுகள்னால சுக துக்கங்கள் வருது. அந்த சுக துக்கங்களை வைத்துக்கொண்டு எனக்கு இது பாவத்தின் பலன், இது எனக்கு புண்ணியத்தின் பலன் அப்படிங்கிறத சாஸ்திரத்தின் வாயிலாக ஏற்றி வைத்துக் கொண்டதை வைத்துக்கொண்டு மனம் அதை பிரித்து பார்க்குது. இல்லன்னா மனசுக்கு தெரியாது. எது பாவம், எது புண்ணியம்னு தெரியாது. அது ஏற்கனவே சாஸ்திரத்துல உள்வாங்கிக்குது. இதெல்லாம் பாவம், இதெல்லாம் புண்ணியம் அப்படின்ட்டு. அதை வைத்துக்கொண்டு அது நடைமுறையில அப்படியெல்லாம் சிந்திச்சு பார்க்குது. ஆனா இங்க நம்ம இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ள வரும்போது அந்த இருமைகளை விட்டுவிட வேண்டும். இங்க நல்லது எது, கெட்டது எது, பாவம் இல்லை, புண்ணியம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா இங்க வந்து இருப்பது ஒன்றே. அது இறைவன் மட்டுமேன்னு தெளிவுக்கு வந்துட்டா, இங்க நம்மள பொறுத்தவரைக்கும் நாம அந்த தூய அறிவாக இருக்கிறோம், பிரகாசித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற அளவு தான் பார்க்கணுமே தவிர, இதுல பாவம் வருது, புண்ணியம் வருது அப்படிங்கிற மாரிலாம் போகக்கூடாது. அப்புறம் அந்த ஒன்றுமற்ற தன்மை அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்படியே நிஷ்டையில உட்கார்ந்திருக்கிறேன். நிர்விகல்ப நிலைக்கு போயிடுறேன். இந்த உலக விவகாரமே வேண்டாம் அப்படின்ட்டு, இந்த சூன்ய நிலைக்கு நெறைய பேர் போவாங்க. சூன்ய நிலைன்னு அத சொல்லுவோம். அதாவது தியானம் பண்றேன்ட்டு போய் அப்படியே அமைதியா உட்கார்ந்துருவாங்க. அப்புறம் அப்படியே அதிலேயே மூழ்கி உள்ள இருப்பாங்களே தவிர, வெளிய விவகாரத்துக்குள்ள வரமாட்டாங்க. அப்படியும் இருக்கக்கூடாது. ஏன்னா இத வந்து புரியாம தான் ரமண மகரிஷி அப்படி செய்தார். ஆரம்ப காலகட்டங்கள்ல பகவான் ரமண மகரிஷி என்ன பண்ணார்ன்னா, மதுரையிலிருந்து கிளம்பி நேரா திருவண்ணாமலை போன உடனே, அங்க போய் அந்த குளத்துல மொட்டை அடிச்சுக்கிட்டு, அந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்குள்ள போயி, ஒரு பாதாள லிங்கேஸ்வரருடைய குகை இருக்கு. அங்க வந்து பாதாள லிங்கம் வந்து அடியில இருக்கும். அப்பல்லாம் இந்த மாரி கட்டடம் கிடையாது. இப்பல்லாம் நீங்க திருவண்ணாமலை போனீங்கன்னா, பாதாள லிங்கேஸ்வரர் மேல ஒரு அருமையான கட்டடம் கட்டி குடுத்துருக்காங்க ரமணாசிரமம். அப்பல்லாம் ஒரு கட்டடம் கிடையாது. ரொம்ப பாழடைந்து கிடக்கும். மேல எல்லாம் புதரண்டி கிடக்கும். அந்த உள்ள குகை மாரி இருக்கும். அந்த குகைக்குள்ள நான் சின்ன பையன்ல போகும்போதே ஒரு 15, 20 படிக்கட்டு இறங்கி போய் தான் அந்த குகைய பார்க்க முடியும். அப்படி இருந்தது. இப்போ ரமண மகரிஷி இருந்த காலகட்டங்கள்ல அது படிக்கட்டு கூட இருக்காது. அப்படியே ரொம்ப சிரமப்பட்டு உள்ள போணும். அப்படி போய் அவர் எப்படி என்ன பண்ணாருன்னா, அந்த பாதாள லிங்கத்துக்கிட்ட போய் உட்கார்ந்துக்குவாரு. வெளியே வரமாட்டார். நாள் கணக்குல வெளிய வரமாட்டார். பசி எடுக்காது. அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருப்பாரு. அது என்னன்னா, அவருக்கு அதுதான் அந்த பிரம்மா அனுபவம், பிரம்ம நிலை அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டாரு. அவருக்கும் அந்த ஆரம்ப நிலையில அதெல்லாம் புரியல. யாருக்கு? ரமண மகரிஷிக்கும். ரமண மகரிஷி ஏதோ ஒரு வேகத்துல கெளம்பிட்டாரு. வீட்ட விட்டுட்டு. அங்க போய் அவர் உட்கார்ந்துகிட்டு, ஏதோ பிரம்மத்த பார்க்க போறேன், பிரம்மத்த பார்க்க போறேன்ட்டு எங்க அந்த அடியில போய் பாதாள லிங்கத்துக்கிட்ட உட்கார்ந்து பார்த்தாரு. ஒரு அனுபவம் நடக்கல. அப்புறம் அந்த மாரி உட்கார்ந்து என்ன ஆயிடுதுன்னா, அந்த காலெல்லாம் புண்ணாயிடுது. ஏன்னா, அந்த மண்ணுக்குள்ளேயே போய் அந்த பாதாள லிங்கத்து அடியில அப்பல்லாம் காரையெல்லாம் கிடையாது. மண்ணுலயே தான் உட்கார்ந்திருப்பாரு. அப்ப அந்த மண்ணு வந்து அரிச்சிடுச்சு காலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா, ரொம்ப நேரம் அப்படியே உட்கார்ந்திருப்பாரு. 10 மணி நேரம், 12 மணி நேரம்லாம் உட்கார்ந்திருப்பாரு. அப்போ காலெல்லாம் அப்படியே ரத்த ஓட்டம் நின்னு போய், அங்கெல்லாம் கரையான் அரிச்ச மாரி இவருடைய கால வந்து அந்த மண்ணே அரிக்க ஆரம்பிச்சுருது. அப்போ வந்து அரிக்க ஆரம்பிச்ச உடனே எல்லாம் புண்ணாயி, அப்புறம் எப்பயாவது பசி எடுத்தா மட்டும் மேல வந்து சாப்பிடுவாரு. இத பார்த்துக்கிட்டு இருக்காரு யாரு? பக்கத்துல இருந்த சேஷாத்ரி சுவாமிகள். அதே ரமண ஆசிரமத்துக்கு பக்கத்துல சேஷாத்ரி சுவாமிகளுடைய சமாதி இருக்கு. அவரு தான் பைத்தியக்காரன் மாரி இருப்பாரு. சேஷாத்ரி சாமிகள் பார்த்தீங்கன்னா, அவர் வாழ்ந்த காலத்துல ஒரு பைத்தியக்காரன் மாரியே தான். அது பார்க்கிறவருக்கு நெறைய பேர் அவர் பைத்தியம் தான் நெனைப்பாங்க. உண்மையா விஷயம் தெரிஞ்சவர்கள் தான் அவர சித்தர், ஞானின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி. ஆனா, அவரு அதுக்காக வந்து தன்னுணர்வு நிலை இழக்காம வர்றவங்களுக்கெல்லாம் பேசி சேவைகள் செய்து கொண்டிருப்பாரு. அப்படி இருந்த அந்த சேஷாத்ரி மகரிஷி என்ன பண்றாருன்னா, பார்க்கிறாரு இவர. ரமணர பார்க்கிறாரு. சின்ன பையனா இருக்கிறான். இப்படி போய் போய் குகையில உட்கார்ந்துக்கிறான். இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அங்க இருக்கிறவர்ட்ட சொல்லி அந்த பையன வெளிய தூக்கிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் உள்ளூர்க்காரங்கலாம் போய் அவர வெளிய கொண்டு வராங்க ரமணர. கொண்டு வந்து பார்த்தா, அந்த காலெல்லாம் புண்ணா கிடக்குது. அவர திட்டுறாங்க. இந்த மாரிலாம் யாராவது தவம் பண்ணுவாங்களாப்பா? அப்படிலாம் கிடையாது. நீ வந்து என்ன விஷயம் தெரிஞ்சுகிட்டு செய்யு. இறைவன் யார் அப்படின்னு புரிந்து கொண்டு செய்யு. நீயா போய் அந்த குகையில உட்கார்ந்துட்டு, நீ அப்படியே அந்த நிஷ்டைய அடைய முடியும்னு நினைக்காத. அப்படியெல்லாம் அடைய முடியாது அப்படின்னு சொன்ன உடனே தான், அவர் என்ன பண்றாரு, வெளிய வந்து அந்த விருப்பாச்சி குகைக்கு முன்னாடியே நெறைய இடங்கள் அங்கங்க உட்கார்ந்து பார்த்தாரு. வெளிய வந்து எங்கெங்கேயோ உட்காருவாரு. அங்கங்க பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் வந்து அவருடைய சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் சிஷ்யர்கள் மாரி வந்து சேர்ந்தாங்க இல்லையா? ஃபிரெண்ட்ஸ் மாரி வருவாங்க இல்லையா? அப்ப அவங்கலாம் அங்க நெறைய ஞான நூல்கள கொண்டு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்கார்ந்து படிப்பாங்க. அந்த மாரி படிச்சதுல தான் அந்த திரிபுர ரகசியம், அப்புறம் மற்ற நூல்கள் எல்லாம் வந்து அவரு படிச்சு பார்த்து
கைவல்ய நவநீதம் இதெல்லாம் ரொம்ப 2 பேரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவரோட கூட இருந்த சிஷ்யர்களும், இவரும் சிஷ்யர்கள்னு சொல்ல முடியாது. நண்பர்கள்னு சொல்லலாம். அப்படி கூட இருந்து எல்லாம் அவரோட எல்லாம் பழகி, அப்ப கொஞ்சம் ஞான விஷயங்கள உள் வாங்குனாரு. யாரு? ரமண மகரிஷியும் அப்படிதான் வேத சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சாரு. படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா விஷயங்கள உள் வாங்கும்போது தான் அவருக்கும் நெறைய ஒரு புரிதல், தெளிவு வந்தது. அப்படி வந்த தெளிவு வச்சு தான் அவர் அந்த இதெல்லாம் எழுதினாரு. அதாவது பகவான் ஆதிசங்கரருடைய ஆத்ம போதம் அப்படிங்கிற சமஸ்கிருத நூல என்ன பண்றாருன்னா, ரமண மகரிஷி ஆன்ம போதம் அப்படின்னு தமிழாக்கம் பண்றாரு. அப்படி தமிழாக்கம் பண்றதெல்லாம் அந்த மாரி காலகட்டங்கள்ல செய்தப்ப தான் அது என்ன பண்றாருன்னா, தமிழ் செயல் நடையில எழுதுறாரு. அந்த பகவான் ஆதிசங்கரர் எழுதிய அந்த ஆத்ம போதம்ங்கிற சமஸ்கிருத ஸ்லோகத்தை எல்லாம் இவர் எடுத்து இவருடைய பாணியில செயல் நடையில அழகா எழுதுறது தான் இங்க ஆன்ம போதம் அப்படிங்கிற நூல். அது நம்முடைய இதுல இருக்கும். பிடிஎஃப் இருக்கும். படிச்சு பாருங்க. அப்ப அதெல்லாம் வந்து நல்ல ஒரு தெளிவை அவர் வந்து அந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. அப்படி வெளிப்படுத்துறது தான் வந்து இங்க ஞானத்த குடுக்க முடியும். இப்ப எப்படி ஞானம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாம வந்து இந்த மாரி பாடத்திட்டங்களுக்குள்ள வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப நான் கூட ஏன் இந்த வகுப்பெல்லாம் உங்களுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இத படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு தான் நான் நெனைக்கிறேன். நான் உங்களுக்கு கற்றுக் குடுக்குறேங்கிற மாரிலாம் எனக்கு எண்ணமே கிடையாது. இப்ப நான் வந்து இன்னும் இத பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக நான் படிக்கிறேன். அத நான் தனியா உட்கார்ந்து படிக்கிறதுக்கு பதிலா, உங்களால ஒரு 10 பேர் கூட சேர்ந்து படிக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷத்த குடுக்குதுங்கிறதுனால, இந்த புத்தகத்தை நான் மீண்டும், மீண்டும் படித்து பார்ப்பதற்கு ஒரு சௌகரியமாக இருக்கு. இப்ப நானா தனியா உட்கார்ந்துட்டு படிச்சா கூட அவ்வளவு சுவாரஸ்யம் இருக்காது. 4 பேர் சேர்ந்து படிக்கும்போது இன்னும் நல்லா சுவாரஸ்யமா இருக்குங்கிறதுனால, இந்த புத்தகத்த இப்போ இந்த மாரி உங்க மூலமாவும் நானும் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்ப உண்டாக்கிக்கிட்டேன். அப்படிதான் எல்லாமே நடக்கும். அப்படிதான் ரமண மகரிஷியும் உண்டாக்கிக் கொண்டார். எல்லா மகான்களும் அப்படித்தான் உண்டாக்கிக்குவாங்க. அப்ப அது மாரி தான் இந்த ஞான நூல்கள நம்ம படித்துக் கொண்டே இருக்கணும். அப்பதான் ஞானம் வரும். எதுக்கு இதெல்லாம் இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப அந்த சூன்யதாங்கிற வார்த்தைய இங்க யூஸ் பண்றாரு இல்லையா? 128வது ஸ்லோகத்துல. இப்ப இந்த சூன்யம்ங்கிற நிலையில போய் ஒடுங்கிடக் கூடாது. ஏன்னா இங்க வந்து அறிவு. ஆன்மா வந்து அறிவாக இருக்கிறது. சூன்யமாக இல்ல. சூன்யம்னா அங்க ஒன்றுமற்ற நிலை. அது எந்த ஒரு அனுபவம் அற்ற நிலை. அதாவது நிர்விகல்ப நிலை அப்படின்னு சொல்லுவாங்க சூன்யத்த. அப்ப எந்த ஒரு விகல்பமும் இல்லாம அந்த சூன்ய நிலையில போய் ஒடுங்கி, தன்னை தெரிந்து கொள்ளவே முடியாம இருக்கக்கூடிய நிலைய வந்து சூன்யம்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆனா இங்க நம்முடைய சனாதன தர்மத்துல வேத வழியில வந்த ரிஷிகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சூனிய நிலையத்த ஒத்துக்கிறது இல்ல. ஏன்னா புத்த மதம் அந்த சூனிய நிலையத்தான் சொல்லுது. பௌத்த மதம் அந்த சூன்யத்துக்குள்ள போயிடணும். ஏன்னா அங்க ஒன்றுமற்ற தன்மை அது அப்படின்னு சொல்லிடுது. சூன்யவாதம்னே அதுக்கு பேரு. ஆனா நம்முடைய சனாதன தர்மம் என்ன சொல்லுதுன்னா, இல்லை அது வந்து அறிவு. அது பிரகாசிக்குது. அது வந்து தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய் எல்லாவற்றையும் உணரக்கூடிய ஒரு உணர்வு அது. அது எப்படி சூன்யம்னு சொல்ல முடியும்? அது அப்படி சொல்லவே முடியாது. அதனுடைய அனுபவம் தான் இந்த பிரபஞ்சமா விரியுது நமக்கு. ஏன்னா இங்க வந்து அது தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தி இந்த உலகமாக விரிச்சு பாக்குது. அப்படி விரிக்கிற இந்த மகா சக்திய தான் சக்தின்னு சொல்றோம். அந்த சக்தியே நம்ம வந்து அம்பாளா பாவிக்கிறோம். சிவனுடைய மனைவியாக சனாதன தர்மத்துல வந்த சமயங்கள் எல்லாம் அத அப்படி கற்பிதம் பண்ணி கொண்டது. அததான் வந்து மாயை அப்படின்னு வேதாந்தமும் சொல்லுது. மாயா அப்படின்னா, அது நாம பெண்பாலா மாத்திக்கிட்டோம். மாயை அப்படிங்கிறத. அது வந்து மாயை, மித்யா அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மையான பொருள் என்னன்னா, இங்க ஆணும் இல்ல, பெண்ணும் இல்ல. அது வந்து ஒரு ஜகத் சிருஷ்டிக்கான ஒரு பிம்பங்கள் தான். இமேஜினேஷன் தான் இதெல்லாம். இந்த இமேஜினேஷன் எப்படி உண்டாகுது அப்படின்னா, மைண்ட் தான் கிரியேட் பண்ணுது. எல்லாமே மைண்ட் தான் கிரியேட் பண்ணுது. மனம் தான் உண்டாக்குது. அப்ப இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த மாரி பாடத்திட்டங்களுக்குள்ள வந்தா தான் தெரிந்து கொள்ள முடியும். நம்ம வந்து சும்மா ஒரு ஸ்லோகத்த படிக்கிறதுனால எல்லாம் புரிஞ்சிடுமா? அல்லது திருவாசகத்த படிச்சுக்கிட்டே இருந்தா ஞானம் வந்துருமான்னா, அப்படிலாம் வராது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறத நமக்குள்ள நம்ம அனுபவம் ஆக்குறதுக்கு, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள நம்ம உள்ள மனசுக்குள்ள ஓட்டிக்கிட்டே இருந்தா தான், மனமானது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அது புரியாம, அடுத்த ஸ்டேஜ் என்ன? அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு கேட்கும். அப்ப எப்ப அது ஃபுல்ஃபில் ஆகுதோ, அப்பதான் அது அடங்கும். அதுவரைக்கும் அது அடங்கவே அடங்காது. அப்ப அந்த ஃபுல்ஃபில்னஸ் வர்ற வரைக்குமே, இங்க டிராவல் பண்ணித்தான் ஆகணும். அந்த ஃபுல்ஃபில்னஸ் வர்ற டிராவலிங் பாத்து தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற பாத்து. அது வந்துட்டா அதுக்கப்புறம் நம்ம அமைதி ஆயிடுவோம். அவ்வளவுதான். இங்க அடைவதற்கு ஒன்றும் இல்ல. அதனால என்ன பண்ணுவோம்? அப்படியே போய் நிஷ்டையில உட்கார்ந்துருவோமான்னா, அப்படியும் இல்ல. உலக விவகாரங்களுக்குள்ள இருப்போம். பாதிக்கப்பட மாட்டோம். ஏன்னா, நமக்கு தெரிஞ்சு போச்சு. இது படம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. படத்த பார்த்துட்டு உட்கார்ந்திருப்போம். அவ்வளவுதானே தவிர, வேற ஒண்ணும் சாமியார் ஆயிட்டதுனால அப்படியே போய் குகையில உட்கார்ந்துக்கிறோம். வீட்ட விட்டு வெளிய வரக்கூடாது. அப்படிங்கிறதெல்லாம் இங்க கிடையாது. வேதாந்தத்த பொறுத்தவரைக்கும் கிடையாது.
வேற இந்த சித்தர் மார்க்கத்திலேயோ வேற வேற சமயங்கள்ல எல்லாம் அதெல்லாம் இருக்குது. சமண மதத்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நிர்வாணம்னு சொல்லிட்டு போய் அப்படியே அம்மனத்தோடயே உட்காந்துக்கிறாங்க இல்லையா? வெளியே வரமாட்டாங்க. குகைக்குள்ள உட்காந்துக்குவாங்க. சமண படுகைன்னுலாம் இருக்கு. அந்த காலத்துல வந்து அதுக்குன்னே குகையில போய் ஒளிஞ்சுக்குவாங்க. சமண படுகைன்னா வெளிய வந்தா ஜனங்களுக்கு பிடிக்காது. இந்த மாரி அம்மனத்தோட வர்றவங்கள. நிர்வாணமா வர்றது. நிர்வாணம்னா அங்க ட்ரெஸ்ஸே இல்லாம இவங்க வருவாங்க இல்லையா? சமணர்கள் எல்லாம். அது எல்லாராலும் ஏத்துக்க முடியாதுல்ல. ஏன்னா குடும்பத்தோட இருக்கிறவங்க வந்து இந்த மாரிலாம் வர்றத விரும்ப மாட்டாங்க. அப்ப அதுக்குன்னே அவங்க வந்து குகையில ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. பசி எடுத்தா மட்டும் வருவாங்க. அப்புறம் யாராவது போடுவாங்க, சாப்பாடு வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாரி தான் அவங்கலாம் வாழ்ந்தாங்க. பட் இதெல்லாமே வந்து ஒரு விதமான புரிதலற்ற தன்மை தான். காரணம் என்னன்னா, இங்க நிர்வாணம், சூன்யம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் எப்படி தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோ, அப்படியே அவங்க வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அது மதம் சார்ந்த விஷயமாக இருக்கிறதுனால அவங்களால விடவும் முடியாது. ஏன்னா அந்த ட்ரெடிஷன்ல இருந்து வெளிய வரமாட்டாங்க. வாழையடி வாழையா அந்த சிஷ்யர்கள் வழிபாட்டு முறையில வர்றவங்க வந்து வேற சப்ஜெக்ட் எடுக்கவும் மாட்டாங்கல்ல. இப்போ உதாரணத்துக்கு இப்ப சைவ சித்தாந்தத்துல இருக்கிறவங்கள, நீங்க வேற வைணவ சித்தாந்தத்த படிங்கன்னு சொல்லி பாருங்க, கோவம் வந்துரும். என்ன போய் நீ வைணவத்த படிக்க சொல்றியா? நான் சைவத்திலேயே ஊறி கிடக்கிறேன். எனக்கு சிவபெருமான் தான் முக்கிய கடவுள். என்ன போய் நீ வைணவத்த படிக்க சொல்றியா? என்ன திமிரு அப்படின்னு சொல்லி, உடனே அத எதிர்த்து பேசிடுவாங்க. அதே மாரி வைணவர்கள் கிட்ட போய் நீங்க சைவ சித்தாந்தத்த படிங்கன்னு சொல்லி பாருங்க, ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சமயப்பற்று, மதப்பற்று. பட் இங்க நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, இங்க எல்லாமே விசாரித்து பாருங்கங்கிறோம். மனதுக்கு வந்து புரிதல குடுங்க. இதாவது நீங்க எந்த பாதைய தேர்ந்தெடுத்தாலும், அந்த பாதையினுடைய முடிந்த முடிவு உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்னஸ் குடுக்குதா? அதாவது ஒரு பூரண திருப்தியை கொடுக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா, இங்க ஆன்மாவினுடைய நிலைப்பாட நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, முடிந்த முடிவாகவும், ஒரு திருப்தியவும் பார்க்கிறோம். அந்த திருப்தி வந்தா தான் இங்க ஆனந்தம் வரும். அந்த திருப்தி வராத வரைக்கும், மனம் வந்து மகிழ்ச்சி அடையவே அடையாது. நம்ம உலகத்துல பார்க்கிறோம் இல்லையா? ஒரு பொருள வாங்குறோம். எத்தனையோ பொருள பர்ச்சேஸ் பண்றோம். திருப்பி திருப்பி ஆசை அதுல இருந்துகிட்டே இருக்கும். இப்ப செல்ஃபோனே ஒண்ணு வாங்குறோம். உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு செல்ஃபோனே வாங்குறோம். கொஞ்ச நாள் யூஸ் பண்ற உடனே அது அவுட் ஆஃப் டேட் ஆயிடுது. வெர்ஷன் பழசாயிடுது. அப்புறம் அதுல இருக்கக்கூடிய மெமரி எல்லாம் போதுமானதா இல்ல. வாங்கும்போது 1 ஜிபி இருந்தது. இப்ப 16 ஜிபி வரைக்கும் மொபைல் ஃபோன் வந்துருச்சு. அப்ப 1 ஜிபில வச்சு நம்ம எதிர்பார்க்கிற ஆப் எல்லாம் போட முடிய மாட்டேங்குது. நம்ம எதிர்பார்க்கிற பாட்டெல்லாம் உள்ள பதிவு பண்ண முடிய மாட்டேங்குது. இது வந்து பத்தல. சோ இது டேட்டா ஸ்டோரேஜ் பத்தல, ஸ்பீடு பத்தல அப்படின்னு சொல்லிட்டு, புது மொபைல் ஃபோனுக்கு அடுத்தது மனசு ஆசைப்படுது இல்லையா? இது மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை. பெண்களுக்கு புடவைகள் மேல ஆசை. வீட்ல ஒரு புடவை வாங்கி வச்சா பத்தாது. 10 புடவை எடுத்து வச்சுக்குவாங்க. சரி 10 தான் கட்டுறாங்களான்னா கட்ட மாட்டாங்க. ஆனா திருப்பி போய் 10 வாங்கிட்டு வந்து வச்சுக்குவாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து ஆசை தான். மனதினுடைய ஆசைகள். அப்ப இது மாரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல போய் சிக்கிக்கிட்டவங்கள வெளிய கொண்டு வரவே முடியாது. அப்படியே வாழ்ந்து அப்படியே முடிஞ்சு போயிடுவாங்க. ஆனா இங்க நாம இந்த மாரி பாடத்திட்டத்துக்குள்ள வரும்போது, இங்க முதல்ல சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, விசாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி, நீ உன்னுடைய மனதை விசாரணை பண்ணி பாரு. எங்கெல்லாம் நீ சிக்கிக்கிட்டு இருக்கங்கிறத நீயே விசாரணை பண்ணி பாரு. ஏன்னா உன்னிடத்துல இருக்கக்கூடிய தவறு உனக்கு மட்டும் தான் தெரியும். மற்றவர்களுக்கு அது தெரியாது. எந்த ஒரு யார்கிட்ட போய் படிச்சாலும், எப்படிப்பட்ட ஒருத்தர போய் நம்ம சந்திச்சாலும், நம்மள பத்தி அவருக்கு எப்படி தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. அப்ப நம்மள பத்தி யாருக்கு தெரியும்? நமக்கு மட்டும் தான் தெரியும். அப்ப நம்மிடத்துல இருக்கக்கூடிய தவறுகள நாம தான் புரிந்து கொள்ளணும். அத நாம தான் திருத்திக் கொள்ளணும். அது சரிங்கிற பாதையிலேயே நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் நம்ம நம்முடைய இலக்கை வந்து அடைய முடியாது. அததான் இங்க மகான்கள் சுட்டிக்காட்டி, இந்த 15 விதமான சாதனைகளையும் இங்க இவர் கடைசியா இந்த அபரோக்ஷ அனுபூதியில சொல்றாரு. பகவான் ஆதிசங்கரர் அதையும் சொல்லிக்கிட்டே வராரு. அப்ப அந்த சூன்யதாங்கிற நிலைய வந்து நம்ம போயிடக்கூடாது. அது தடைகளாக மாறும். அதை நம்ம ஒவ்வொன்றாக நீக்க வேண்டும் என்பதாக இந்த 128வது ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டுகிறார். அடுத்தது 129. பாவ விருத்தையாகி பாவத்வம், சூன்ய விருத்தையாகி சூன்யதா, பிரம்ம விருத்தையாகி பூர்ணத்துவம் ததா பூர்ணத்வ மப்யசேத். ஸ்லோகம் 129. இருத்தல் என்று எண்ணிவிட்டால் அது இருக்கின்றது. அதே போல இல்லை என்று எண்ணிவிட்டால் அது இல்லை என்றாகி விடுகிறது. அது மாதிரி இப்ப நான் பிரம்மம் என்ற எண்ணத்தினால் பூரண நிலையை அடைந்து விட வேண்டும். அப்படி அடைந்து விட்ட பிறகு அந்த பூரணமாக இருக்கும் தன்மையிலேயே நிலை பெற்றிருக்க வேண்டும். அதுதான் இங்கு தியானம். அதையே நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதாக இந்த 129வது ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டுகிறார். அப்ப இங்க நம்முடைய மனசுக்கு தான் இங்க புரிதல் தேவைப்படும். ஒன்று இருக்கு அப்படின்னா அது இருக்குன்னு ஏத்துக்கும். அது இல்லை என்றால் அது இல்லை என்பதும் ஏத்துக்கும்.
அப்ப மனசுக்கு வந்து இருக்குன்னா இருக்கு, இல்லன்னா இல்ல. அப்ப எப்படி இத நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னா, நம்மிடத்திலேயே ஒருத்தருக்கு ஒருத்தருடைய மனப்பான்மைய வச்சு புரிஞ்சுக்கலாம். இப்ப நான் ஒரு விஷயத்த இருக்குன்னு சொல்லுவேன். இப்ப வந்து ஆஸ்திகர்களாகிய நாம என்ன பண்ணுவோம்? கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். நாஸ்திகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை கடவுள் இல்லை அப்படிம்பாங்க. அப்ப இருக்கு என்றால் இருக்கு, இல்லை என்றால் இல்லை. அப்ப இது வந்து எப்படி அவரவர்கள் மனம் சார்ந்த விஷயம். ஆனா இங்க வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நீ இருக்குன்னு வேண்டாம், இல்லன்னு வேண்டாம். அந்த இருமைகள விட்டுடு. இங்க இருக்குன்னு போய் அடம் பண்ணிட்டு இருக்காத. அத சாதிக்காத, அத நிரூபிக்காத. யாருக்கும் நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இப்ப இருக்குதுன்னு சொல்லி யாருக்கு போய் நிரூபிக்கணும்? இங்க வேதாந்த சாஸ்திரத்த பொறுத்தவரைக்கும் ஒரே விஷயம் தான். அத்வைதம் மட்டும் தான். இருமைகள் கிடையாது. துவைதமே இல்ல. அப்ப இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம யாருக்கும் போய் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இல்லை என்பவன் தான் அத ப்ரூவ் பண்றதுக்கு 1008 விஷயங்கள் சொல்லிட்டு இருப்பான். அவன் வந்து இது இல்லைங்கிறதுக்கு எவ்வளவு உதாரணங்கள் வேணா சொல்லிட்டே இருப்பான். ஆனா அது அவனை பொறுத்தவரைக்கும் சரியாக இருக்கும். அதை அவன் சொல்லிக் கொண்டிருப்பான். அதை ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இங்கு இருக்கின்றது, இல்லை என்ற 2 விஷயங்களுக்குள்ள இந்த பாடத்திட்டத்தில் வருகின்ற சாதகன் போக மாட்டான். போகக்கூடாது. அப்ப அதனால இங்க என்ன சொல்றாருன்னா, இருக்கின்றது என்றால் அப்படி எண்ணிவிட்டால் அது இருக்கின்றது. அது மாதிரி இல்லை என்று எண்ணிவிட்டால் அது இல்லை என்றாகி விடுகிறது. அப்ப இந்த 2 விஷயங்களுக்குள்ள போகாம, நாம் அடைந்த இந்த ஞானத்தின் முடிந்த முடிவு, முதிர்ச்சியில, நான் அந்த பிரம்மம் என்ற ஒரே எண்ணத்திலே, சதா அந்த பிரம்ம நிஷ்டையிலேயே நம்மை நாம் தன்னுடைய சொரூபத்திலேயே நிறுத்திக் கொண்டு, அதிலேயே தியானித்துக் கொண்டு இருக்கிறது தான் நம்ம இங்க செய்ய வேண்டும் என்பதாக இந்த 129வது ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டுகின்றார். அப்ப அத நாம இங்க புரிந்து கொள்ளணும். தியானம், தியானம் அவர் சொல்றது வந்து பிரம்ம நிஷ்டையை சொல்றார். பிரம்ம நிஷ்டைனா நானே அந்த தூய அறிவு, ஆன்மாங்கிற அந்த நிஷ்டையில நாம் இருக்கிறது தான் இங்க தியானம். அடுத்தது 130. ஏஹி விருத்திம் ஜகத் ஏனாம் பிரம்மாக்கியாம் பாவனீம் பராம் விருத்தைவ தே தூ ஜீவந்தி பசுபிஸ் சமானராக. இந்த இடத்துல 130வது ஸ்லோகத்திலே யார் தன்னை தூய்மைப்படுத்துகின்ற இது போன்ற அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற அந்த எண்ணத்தை விட்டு விடுகின்றார்களோ, அதாவது நானே பிரம்மம் என்கின்ற மேலானதும் வேறெந்த பிரமாணத்தாலும் நீக்க முடியாததுமான இந்த எண்ணத்தை விட்டு விடுகின்றார்களோ, அவர்கள் வாழ்க்கையை பயனற்ற முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் விலங்குகளுக்கு சமமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு நீங்க சொல்லிட்டாரு. து ஜீவந்தி பசுபிஸ் சமானராக அப்படின்ட்டாரு. பசுபிஸ் சமானராகனா பசுவை போல மனிதன் இருக்கிறான். பசுனா மிருகம்னு அர்த்தம். அப்ப இங்க மனிதன் வந்து மனிதனாக இல்லை, மிருகம் போல இருக்கின்றான். ஏன்னா அவனுக்கு இது புரியல. அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த ஞான பாதை அவனுக்கு தெரியல. அதை விட்டு விடுகின்றான். அப்படி விட்டு விட்டவன் மிருகத்திற்கு சமமானவன் அப்படின்ட்டு 130வது ஸ்லோகத்துல தெளிவுபடுத்திட்டார். அதுதான் இங்க சொல்றாரு. ஹே விருத்திம் ஜகத் ஏனாம் பிரம்மாக்கியாம் பாவனீம் பராம். இந்த உலகம் வந்து உண்மையில் இல்லை. அகம் நான் மட்டுமே இருக்கிறேன். அதுவும் எப்படி பிரம்மமாக, தூய அறிவாக, ஆன்மாவாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த பாவனையிலேயே சதா இருக்க வேண்டும். அதுதான் மிக உயர்ந்ததும் மேலானதுமாக இருக்குது. அது எந்த ஒரு பிரமாணத்தாலும் நீக்க முடியாது. ஏன்னா நான் இருக்கிறேன்ங்கிறதுக்கு எந்த ஒரு பிரமாணத்தையும் கொடுத்து அதை இல்லைன்னு நிரூபிக்க முடியாது. இப்ப வேற ஒரு விஷயத்த கூட இல்லைன்னு சொல்லலாம். இப்ப நான் வந்து அங்க வெள்ளை காக்கா பறக்குதுன்னு சொன்னா நீங்க இல்லை அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணலாம். அப்புறம் நான் கருப்பு காக்கா இருக்குதுன்னு சொன்னா இல்ல இருக்குதுன்னு சொல்லலாம், அல்லது இல்லைன்னு கூட அதை நீங்க நிரூபிக்க பார்க்கலாம். அது ஆர்குமெண்ட்ல போகும். ஆனா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த ஆர்குமெண்ட்டுக்கே கொண்டு போக வேண்டியதில்லை. ஏன்னா அது நமக்கே தெரியும். இன்னொருத்தர் வந்து நீ இருக்கிறியா அப்படின்னு சொல்ல வேண்டியதே கிடையாது இல்லையா? அப்ப நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுணர்வு நிலைய ஒருத்தன் எப்பொழுதும் இழக்க முடியாது. அப்ப எப்பொழுதும் அது இழக்க முடியாத தன் சுயத்தை, தன்னுடைய சொரூபத்தில் ஒருத்தன் இருக்கின்ற நிலைதான் இங்க பிரம்ம நிஷ்டை, பிரம்ம அனுபவம்ங்கிறது. ஆனா நான் இருக்கிறேனுங்கிற அந்த தனித்துவமான நிலை எப்படி இருக்கணும்னா, தனித்த உடலையோ மனதையோ பிடித்துக்கொண்டு நான் இருக்கிறேன் என்று சொல்வது அல்ல. இங்க நல்லா புரிந்து கொள்ளணும். நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த தன்னுணர்வு இந்த தூய உணர்வாய் பேருணர்வு நிலைக்கு வந்திருக்கணும். அந்த பேருணர்வு நிலையில நான் இருக்கிறேன்னு பார்த்தா இங்க தனக்கு வேறாக எதுவும் இல்லை. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். சமஷ்டி உடல், சமஷ்டி மனம். ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடல், ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனத்துல நான் இருக்கிறேன் அப்படிங்கிற நிலையில நாம நிக்கிறது தான் இங்க முடிந்த முடிவாக இந்த சாஸ்திரத்தின் மூலமாக பார்க்கப்படுது.
அப்ப அப்படி நான் இருக்கிறேனுங்கும் போது, நான் எப்படி என்னை யாராவது நீக்கிவிட முடியுமா? என்னை எதிலிருந்து பிரிக்க முடியும்? என்னை இல்லை என்று யார் கூற முடியும்? அப்படி யாராலும் சொல்ல முடியாது. எனக்கு வேறாக எந்த ஒரு பிரமாணமும் இங்கு கிடையவே கிடையாது. அப்ப எந்த ஒரு பிரமாணத்தின் மூலமும் நீக்க முடியாததுமான இந்த அகம் பிரம்மாஸ்மி என்ற எண்ணத்தை யார் விட்டு விடுகிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையை பயனற்ற முறையில் வாழுகின்றார்கள். அவர்கள் விலங்குகளுக்கு சமமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக இந்த 130வது ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டுகின்றார். அப்ப பகவான் ஆதிசங்கரர் பொறுத்த வரைக்கும் அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த தன்னுணர்வு நிலைக்குள்ள ஒருத்தன் வரலன்னா அவன் மிருகம் என்பதாக பார்த்துட்டார். அவ்வளவுதான். அவர் அதை மனிதனாவே அவனை பார்க்கறது இல்ல. அடுத்தது 131. ஏஹி விருத்திம் விஜானந்தி நாத்வாபி வர்த்தயந்தி ஏ தேவை சத்புருஷா தன்யா வந்தியாஸ்தே புவனத்ரயே. யார் இந்த பிரம்மம் என்ற எண்ணத்தை அடைகிறார்களோ, பிறகு அதிலேயே நிலை பெற்று இருக்கிறார்களோ, அதில் உறுதிப்படுத்திக் கொள்கிறார்களோ, அவர்களே உண்மையில் மேன்மையான மனிதர்கள், உயரிய பேறு பெற்றவர்கள். இவர்களே மூவுலகிலும் மற்றவர்களால் வணங்கத்தக்கவர்களாக இருப்பார்கள் என்பதாக இந்த 131வது ஸ்லோகத்திலே அந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு உண்டான மகத்துவத்தை சொல்றார். ஏன்னா இப்போ குருனுடைய உபதேசம் என்ன? தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்னு ஒரு உபதேசத்தை மகா வாக்கிய உபதேசமாக குரு கொடுக்கிறார். அது குருவனுடைய சொந்த உபதேசம் கிடையாது. ஏன்னா இந்த பாடத்திட்டத்துல வர்ற குரு சொந்த உபதேசத்தெல்லாம் கொடுக்க மாட்டார். வேற நீங்க எந்த பாடத்திட்டத்துல போனாலும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை அவங்க சொந்த உபதேசமா கொடுத்துட்டு இருப்பாங்க. வாங்க இந்த ஒரு விபாசனா சொல்லித்தரேன், அந்த ஒரு அபாசனா சொல்லித்தரேன் அப்படின்னு அவரவர்களுக்கு தெரிந்த சொந்த கருத்துக்கள் எல்லாம் ஒரு உபதேசமாக ஒரு தீட்சையாக கொடுத்து கொண்டிருப்பார்கள். இங்க இந்த வேதாந்த பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த குருமார்களும் தன்னுடைய சொந்த கருத்துக்களையோ சொந்த உபதேசங்களையோ கொடுக்க மாட்டார்கள். ஏன்னா சாஸ்திரம் தான் இவர்களுக்கு பிரமாணமாக இருக்கிறதுனால அந்த சாஸ்திரத்தினுடைய மகா வாக்கிய உபதேசத்தை மட்டும்தான் கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட உபதேசம் தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படிங்கிற ஒரு மகா வாக்கிய உபதேசத்தை கொடுப்பார்கள். அப்ப அந்த மகா வாக்கிய உபதேசத்தை வாங்கி கொண்ட சாதகன், சிஷ்யன், முமுட்சு அது எப்படி நான் அதுவாகவே இருக்கின்றேன் என்று கேட்டு ஒரு நல்ல புரிதலுக்கு தெளிவடைந்த பிறகு அவன் அதிலேயே நின்று விட வேண்டும். அகம் பிரம்மாஸ்மி என்று அந்த தன்னுடைய சொரூபத்திலே தன்னுடைய இயல்பிலே யதார்த்தத்திலே நிலை பெற்று நின்று விட வேண்டும். அதிலேயே நிலை பெற்று யார் இருக்கின்றார்களோ, அதையே யார் உறுதிப்படுத்திக் கொள்கிறார்களோ, அவர்களே உண்மையில் மேன்மையானவர்கள், உயரிய பேறு பெற்றவர்கள். இவர்களே மூவுலகிலும் மற்றவர்களால் வணங்கத்தக்கவர்களாகவும் இருப்பார்கள் என்பதாக இந்த 131வது ஸ்லோகத்திலே தெளிவுபடுத்திவிட்டார். அடுத்தது 132. ஏசாம் ருத்திகி சமாவிருத்தா பரிபக்வா சா புனः தேவை சத் பிரம்மதாம் பிராப்தா நேத்தரே சப்தவாதீனஹ. இங்க 132 என்ன சொல்றாருன்னா, நான் பிரம்மம் என்ற இந்த எண்ணமானது எல்லா நேரத்திலும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதை தவிர வேறு எண்ணங்கள் விதவிதமாக வந்து கொண்டிருந்தாலும் இந்த ஒரே ஒரு எண்ணத்தில் மட்டும் மனம் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த எண்ணம் உறுதியாக மனதில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மேலும் இந்த எண்ணமானது இயல்பான சுபாவமாகவே மனதிற்கு வர வேண்டும். இத்தகையவர்கள் மட்டும்தான் பிரம்ம ஞானத்தை அடைந்து ஜீவன் முக்தி நிலையை அடைகிறார்கள். அதை விடுத்து வெறும் அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் என்று வாய் வார்த்தைகளால் சொல்லிக்கொண்டு வெறும் சப்தத்தினால் மட்டும் இந்த எண்ணத்தை உடையவர்களால் முக்தனாக முடியவே முடியாது என்பதாக இந்த 132வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகிறார். அப்ப இந்த 132வது ஸ்லோகத்திலே பகவான் ஆதிசங்கரர் நமக்கு என்ன புரிய வைக்க விரும்புறார் அப்படின்னு பார்த்தா, அகம் பிரம்மாஸ்மிங்கிற நான் பிரம்மம் என்ற அந்த ஒரு எண்ணம் தான் எப்பொழுதும் நம்ம இடத்துல சதா இருந்து கொண்டிருக்க வேண்டும். தன்னை இந்த உடலாகவோ மனமாகவோ பாதிக்கவே கூடாது. ஏன்னா இந்த பாடத்திட்டத்தை முழுமையாக படித்து முடித்த மாணவர்கள், சாதகர்கள், முமுட்சுக்கள் என்ன பண்ணணும்னா தன்னை அந்த தூய அறிவாகவே பார்க்க வேண்டும். அந்த தூய அறிவு நிலை என்பது இந்த உடலும் மனதுக்கும் அப்பாற்பட்ட நிலையாக இருக்கிறதுனால
எனக்குன்னு இங்க ஒன்றும் இல்ல. ஏன்னா எல்லாமா நானே இருக்கிறேன். இங்க அடைவதற்கும் ஒன்றும் இல்ல, விடுவதற்கும் ஒன்றும் இல்ல. பற்றுவதற்கும் இங்க ஒன்றும் இல்ல. பற்றற்ற நிலையும் இங்க ஒண்ணும் இல்ல. அப்ப இங்க இருமைகள் இல்ல. அவ்வளவுதான் விஷயம். இங்க பற்று, பற்றற்று இரு அப்படிங்கிறதெல்லாம் என்ன விட்டுறணும். ஏன்னா, ஆரம்ப நிலையில தான் அந்த 2க்கு உண்டான டிஃபரன்ஸ சுட்டிக்காட்டும் சாஸ்திரம். ஏன் அத சுட்டிக்காட்டும்னா, புரிதலுக்காக. எது சத்தியம், எது சாஸ்வதம், எது அனித்தியம் அப்படிங்கிறத சொல்லும். எது நித்தியம், எது அனித்தியம் அப்படிங்கிற 2 விஷயங்கள பேசும். ஆனா முடிந்த முடிவுல என்ன சொல்லும்னா, அந்த 2மே இல்ல, ஒன்று மட்டும் தான் இருக்கிறதுன்னு முடிக்கும். அப்ப இந்த புரிதலுக்குள்ள வர்றது தான் இங்க ஞானம், முதிர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நம்ம ஆரம்பத்துல அந்த தெளிவ அடைவதற்காக 2யும் கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். தப்பு கிடையாது. ஆனா அந்த கம்பேரிசன்ல சூஸ் பண்றது இருக்கு இல்லையா? சத்தியம், அசத்தியம்னு ஒரு 2 வார்த்தை இருக்குது. நித்தியம், அனித்தியம்ங்கிற 2 வார்த்தை இருக்குது. இப்ப எது இதுல உண்மையா நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத, இந்த பாடத்திட்டங்கள வந்து விசாரம் பண்ணும்போது தான், நமக்கு எது நித்தியம், எது அனித்தியம்ங்கிற புரிதல் வரும். அப்படி புரிதல் வந்த பிறகு, அந்த நித்தியமான விஷயத்துக்கு போயிடணுமே தவிர, அனித்தியமான விஷயம் இங்க எதுவுமே இல்ல. அப்ப நித்தியமாக நானே இருக்கின்றேன். சதா நான் தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய் இருக்கின்ற என்னுடைய நிலைதான் பிரம்மம். அகம் பிரம்மாஸ்மி. நான் அந்த பிரம்மமாகவே இருக்கின்றேன் அப்படிங்கிற அந்த பேருணர்வு நிலையிலே நம்ம நின்று கொண்டிருக்க வேண்டும். இந்த எண்ணமானது எல்லா நேரத்திலும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் சதா அதை பற்றியே நம்ம இருந்து கொண்டு இருக்க வேண்டும். வேற எந்த ஒரு எண்ணங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும், இந்த ஒரு எண்ணம் தான் முக்கிய எண்ணமாகவும் இருக்க வேண்டும். ஏன்னா மற்ற எண்ணங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும்போது, அந்த மனசு அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது, அந்த உடல் அதை செய்து கொண்டிருக்கிறதுங்கிறத சாட்சியா பார்த்துக் கொண்டிருக்கணும். அந்த உடலே நானுங்கிற அபிமானத்தை இழந்து விட வேண்டும். அது எப்படி புரிந்து கொள்ளணும்னா, ஒரு தேர்ட் பெர்சன் மாரி. இப்போ நமக்கு வேறாக ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவருடைய வேலைய நம்ம இங்கிருந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த வேளை அவரு நமக்கு 3வது மனுஷனா தான் தெரிவாரே தவிர, அவரு வந்து நம்மள ஒருத்தரா இருக்க மாட்டாரு இல்லையா? அப்படித்தான் நம்ம தேர்ட் பெர்சன் மாரி பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரியே நம்ப உடம்பையும், நம்ப மனசையும் கடந்து நம்ம வெளிய போய் பார்க்கணும். அறிவா நின்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா, இங்கு எல்லாம் படமா ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்துல எவ்வளவோ விஷயங்கள் இயங்கும். நம்ம உடலும், மனசும் இயங்கிட்டு இருக்கிறது. நம்ம உடல்னா இப்ப நான் இதை அபிமானித்துக் கொண்டிருக்கிறேன் இல்லையா? நான் அப்படின்ட்டு அந்த உடம்பும், அந்த மனசும் இங்க செயல்கள்ல ஈடுபட்டுக் கொண்டிருக்கும். இந்த மனசும், உடலும் செயல்கள்ல ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற மாரியே இந்த உலக விவகாரங்கள்ல எல்லாமே ஈடுபட்டுக் கொண்டிருக்கும். அதுல ஜடப்பொருள்களும் இருக்கும், உயிர் பொருட்களும் இருக்கும். 2ம் கலந்து இந்த உலக விவகாரங்களுக்குள்ள இருக்கும். தன்னை தனித்துவமாய் உணர்ந்து கொண்ட உத்தம ஞானிகள், அதை வெறும் சாட்சியாக திரைப்படம் மாரி பார்த்துக் கொண்டிருப்பார்களே தவிர, அதன் மீது எந்த ஒரு அபிமானத்தையோ, விருப்பு வெறுப்பையோ காட்ட மாட்டார்கள். அப்படியே அவங்க ஒரு திரைப்படம் மாரி படம் ஓடிட்டு இருக்கு. அந்த படத்துல எல்லா சீனும் வரும். அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான். அதனால பாதிக்கப்பட மாட்டார்கள். எந்த ஒரு கமெண்ட்ஸும் அத பத்தி குடுக்கவும் மாட்டார்கள். குடுத்து என்ன பண்ண போறது? ஒண்ணும் இங்க இல்ல. குடுத்தாலும் இங்க அது அது மனம் போல அது வாழுது. எதுவும் எதுவும் திருந்தாது. அது வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருக்கட்டும்னு விட்டுடுவாங்க. ஏன்னா திருந்தணுங்கிறது அது மனம் லிஃப்ட் ஆனா தான் திருந்தும். நாம சொல்றதுனாலலாம் திருந்திடாது. அப்ப அதனால இங்க யாரையும் யாரும் மாத்தவும் முடியாதுங்கிற தெளிவு ஞானிக்கு இருக்கிறதுனால, அந்த ஞானி என்ன பண்ணுவான்னா, அவங்க வாழ்க்கைய அவங்க வாழட்டும். அது சரியா தவறாங்கிறது கூட இவங்க எந்த கமெண்ட்ஸும் குடுக்க மாட்டாங்க. போய் நீ இப்படி மாறிக்குப்பா. இதான் நல்லது அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க. நீ ஏன் அப்படி தப்பான வழியில போற? அது கெட்டது போகாதேன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா, அங்க இருமைகள் அவர்கள பொறுத்தவரைக்கும் இல்ல. இது கெட்டது, இது நல்லது அப்படிங்கிற வாதைகள அவர்கள் தேர்ந்தெடுத்து கொடுக்க மாட்டார்கள். அதுதான் ஞானி. ஆனா இந்த பாடத்திட்டத்துல வந்து தெரிந்து கொள்ள வேண்டும்னு ஆர்வத்துல இவர தேடி வருகிறார்கள் பார்த்தீங்களா? அவர்களுக்கு மட்டும் புரிய வைப்பார்கள். இங்க ஒன்று மட்டும் தான் இருக்குதுப்பா. அதுதான் நீ அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அதை புரிய வைப்பார்கள். அது புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எப்படின்னா, சித்த சுத்தியினால தான் வரும். வர்றவங்களுக்கெல்லாம் புரிய வச்சிட முடியாது. வந்த இப்ப எனக்கு இந்த பாடம் தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு ஒருத்தர் கேட்ட உடனே, உடனே அந்த குரு வந்து தத்துவமசி அப்படின்னு அவருக்கு ஒரு உபதேசம் குடுத்துருவாருன்னு எதிர்பார்க்க கூடாது. அப்படி எடுத்த உடனே தத்துவமசின்னு ஒரு உபதேசத்த குடுத்த உடனே இவரும் ஆஹா! நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு போயிடுவாரா? ஏதோ இந்த முட்டாள் வளரிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படித்தான் ஜனங்க இருப்பாங்க. அப்ப அதனால குரு வர்றவர்களுக்கெல்லாம் உபதேசம் குடுக்க மாட்டார்கள். அவர் பக்குவமானவர்களுக்கு, புரிதல் உள்ளவர்களுக்கு மட்டும் தான் கொடுப்பார்கள். அப்ப இங்க வந்து இந்த நிலைக்கு வந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த அகம் பிரம்மாஸ்மி என்ற தன்னுடைய சொரூபத்திலே உறுதியாக நின்று கொண்டிருப்பார்கள். வேறு எண்ணங்கள் எது வந்தாலும் அந்த எண்ணம் தனக்கு வேறாக இல்லை. இது மனதின் போக்கு இப்படிதான் இருக்கும். பணம் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத வேடிக்கை பார்ப்பார்கள். சாட்சியாக இருப்பார்கள். வெற்று பார்வை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட பிரம்ம ஞானத்தை அடைந்தவர்கள் தான் ஜீவன் முக்தி நிலையை அடைந்தவர்கள் என்பதாகவும்
அது அனுபவமாக அடைந்திருக்க வேண்டுமே தவிர, வெறும் அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மின்னு ஏற்றி வைத்துக் கொண்ட பரோட்ச ஞானத்துல போய் சொல்லிக்கிட்டோ, நான் பிரம்மம்ங்கிற அகங்காரத்துல ஆடிக்கிட்டோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது சப்தத்தினால் மட்டும் எடுக்கின்ற எண்ணத்தை உடையவர்கள் ஒரு நாளும் முக்தனாக ஆகவே முடியாதுன்னு சொல்லிட்டுறார் இந்த 132வது ஸ்லோகத்திலே. அப்ப ஏன் இப்ப நிறைய பேர் அகம் பிரம்மாஸ்மின்னா அகங்காரம் பிடித்தவர்கள் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற புரிதல் தெரியாம இந்த பாடத்திட்டத்துல வந்துட்டு, அறகுறையா பாடத்திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு, தன்னை அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிக்கிட்டு, அப்படியே மற்றவர்கள் எல்லாம் துச்சமா பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுடைய வகுப்புகள்லாம் போயிருக்கிறேன். சாமியார்கள் தான் கிளாஸ் எடுப்பாங்க. அந்த கிளாஸ்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே மற்றவர்கள் ரொம்ப துச்சமா பாண்டித்யமோ, அந்த கர்வமோ அப்படி இருப்பாங்க. அது என்ன அவங்கள பொறுத்தவரைக்கும் நான் தான் பிரம்மம். நீங்கலாம் எனக்கு கீழ அடிமைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி. இந்த மென்டாலிட்டி பரோட்ச ஞானம் தான். அது அபரோட்ச ஞானம் கிடையாது. ஏன்னா அபரோட்ச ஞானம்னு வந்த பிறகு என்னன்னா, இங்க விருப்பு வெறுப்பும் இல்ல. தனக்கு வேறாக எதுவுமே இல்ல. அப்ப இங்க யார்கிட்ட போய் விருப்பு காட்டுறது? யார்கிட்ட வெறுப்பு காட்டுறது? அப்புறம் நான் மட்டும் தான் இருக்கிறேன்ட்டு தன்னுடைய ஈகோவை எப்படி அங்க வெளிப்படுத்த முடியும்? தன்னை எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறதுக்கு இன்னொன்னு அங்க இல்லையே. இன்னொன்னு இருந்தா தானே தன்னுடைய அகங்காரத்தை இன்னொருத்தர்கிட்ட காட்ட முடியும். நான் இருக்கிறேன்ங்கிற தன்னுணர்வு தனக்கே உரித்தானதுங்கும் போது, இன்னொருத்தர்கிட்ட போய் நான் அப்படியே கர்வமா உட்காந்துக்கிட்டு, அப்படியே கால் மேல கால் போட்டுக்கிட்டு, அப்படியே ஒரு அகங்காரத்துல ஆடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம், தனக்கு வேறாக இன்னொன்னு இருக்குன்னு தெரிஞ்சாதான் அப்படிலாம் செய்ய தோணும். அப்படிதான் நடைமுறைக்கு வருவாங்க. இல்லைன்னா அப்படிலாம் வர முடியாது. அப்போ இந்த மாதிரியும் இருப்பார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொல்றாருன்னா, இந்த 132வது ஸ்லோகத்துல, அவர்கள் உண்மையிலேயே வெறும் சப்தத்தினால் மட்டும் இந்த எண்ணத்தை உடையவர்களாக இருக்கிறதுனால, அவர்கள் முக்தனாக ஆகவே முடியாதுங்கிறத உடைச்சிடுறாரு இந்த 132வது ஸ்லோகத்துல. அப்ப அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் முக்தன் கிடையாது. சும்மா படிச்சுட்டு அந்த பரோட்ச ஞானத்துல அகம் பிரம்மாஸ்மிங்கிற அகங்காரத்துல ஆடிக்கொண்டிருப்பவர்கள் என்று இங்கு சொல்றார். அடுத்தது 133. குசலா பிரம்ம வார்த்தாயாம் விருத்தி ஹீனாக சுராக்கினகா தே அப்ய ஞானதயா நியூனம் புனராயாந்தி யாந்தி ச. 133ல சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, பிரம்மத்தை பற்றி பேசுவதில், பிரம்மத்தை பற்றி உரையாற்றுவதில் அவர்கள் திறமையானவர்களாக இருந்தாலும் உறுதியான இயல்பான ஞானமற்றவர்கள் அதிகமான உலக பற்றுடையவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்றார். அஞ்ஞானிகளை பற்றி பேசுறார். ஏன்னா இந்த பாடத்திட்டத்தை அறகுறையா ஏத்திக்குவாங்க. அப்புறம் அப்படியே நானே பிரம்மம்னு சொல்லிக்குவாங்க. ஏன்னா அவங்க இப்படிதான் படிப்பாங்க. அறகுறையா படிச்சுட்டு அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஆணவத்துல ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பிரம்ம அனுபவம்ங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் மற்றவர்களை துச்சமாக பார்க்கக்கூடிய அந்த ஈகோ, அந்த அபிமானம் கூட எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிறத ஜாதியினுடைய அடிப்படையில் இருப்பாங்க. அதாவது தான் பிராமணன், இவன்லாம் எனக்கு கீழே சூத்திரன் சத்திரியன் அப்படிங்கிற அந்த ஈகோ, பாண்டித்யம், அந்த மாதிரி ஒரு ஹெட் வெயிட்ல இருக்கிறவங்கள நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். அதையும் இங்க சுட்டி காட்டுறேன் உங்களுக்கு தெரியட்டுங்கிறதுக்காக. அப்ப அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்கன்னா, இங்க பாடத்திட்டம் என்ன சொல்லுது? மதங்களை கடந்து, உடலை கடந்து உணர்வு நிலையில நிக்கணும். அதுதான் இங்க விஷயம். பரமனுடைய உண்மை நிலைப்பாடு உணர்வு. இங்க உடலே இல்ல, மனமே இல்ல. அதைத்தான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. ஆனா இவங்க இந்த பாடத்தை படிச்சுட்டு ஜாதி அபிமானத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நான் பிராமணன், இவன் சத்திரியன். நான் பிராமணன், இவன் சூத்திரன். இவனுக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியாது, இவனுக்கு தெரியுமா? நான் வேதத்தை படிச்சிருக்கேன் தெரியுமா? என்னுடைய வேதம் எல்லாம் நான் படிச்ச ஃபிங்கர் டிப்ல உங்களால சொல்ல முடியுமா? அப்படின்ட்டு அந்த ஒரு ஈகோ, அந்த ஒரு ஹெட் வெயிட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி தெரியுமா இருப்பாங்க? இதே 133வது ஸ்லோகத்துல பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்றாரு. யாரு? ஆதிசங்கரர் சொல்றாரு. இப்ப நம்ம அந்த ஆட்களை பார்த்து ஆச்சரியப்படுறதுல ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால நம்ம அனுபவத்துக்கு வராங்க அவங்க, அவ்வளவுதான். ஆனா இந்த அனுபவம் ஆதிசங்கருக்குமே ஏற்பட்டதுனால அவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, பிரம்மத்தை பற்றி பேசுவதிலும் பிரம்மத்தை பற்றி உரையாற்றுவதிலும் திறமை உள்ளவர்களாக இருந்தாலும் உறுதியான இயல்பான ஞானமற்ற இவர்கள் அதிகமான உலகப்பற்றுடையவர்களாக இருப்பார்கள். அவர்களும் அஞ்ஞானிகளாகத்தான் இருக்கிறார்கள். கண்டிப்பாக அவர்கள் மரணத்திற்கு பிறகு மீண்டும் பிறப்பார்கள், பிறப்பு இறப்புக்கு உட்பட்டவர்களாகவே இருப்பார்கள் அப்படின்ட்டு ஓப்பனா உடைச்சிடுறாரு. ஏன்னா இந்த 133வது ஸ்லோகத்துல இந்த சாஸ்திரத்தை பிடிச்சுக்கிட்டு ஆச்சாரம் அனுஷ்டானம்
என்னை தொடக்கூடாது, நான் 2 தடவை குளிப்பேன் அப்படின்ற ஒரு ஈகோல எல்லாம் சுத்திட்டு இருக்கிற ஆளுங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாம் வந்து மீண்டும் மீண்டும் பிறப்பார்கள். அவர்கள் அகங்காரிகள், ஆணவம் உடையவர்கள், ஞானமற்றவர்கள், உலகப் பற்றுடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த 133வது ஸ்லோகத்துல. அப்ப இந்த பாடத்திட்டத்துல வர்றவர்கள் இங்க ஜாதி, மதங்களை கடந்து தான் இருக்கணுமே தவிர, அதுல போய் பற்று வைத்துக் கொண்டிருந்தா இந்த பாடத்திட்டத்துக்கு தகுதியற்றவர்கள். ஏன்னா இங்க வந்து என்னுடைய மதம் இது, என்னுடைய இனம் இது, என்னுடைய ஜாதி இதுங்கிற பற்று இருந்தா இந்த பாடத்திட்டம் அவர்களுக்கு பயனற்றது. அப்புறம் 2வது அந்த ஈகோ விட முடியலன்னா எதுக்கு இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வரணும்? அந்த ஈகோவிலேயே வாழ்ந்துட்டு போப்பா, இங்க எதுக்கு வரேன்னு நம்ம சொல்லலாம். காரணம் என்ன? இங்க வேலை இல்ல. இங்க வந்து தன்னை இழக்கிறது தான் இங்க வேலை, இந்த பாடத்திட்டத்துல. எந்த ஒரு போஸ்டிங்கோ, எந்த ஒரு பொசிஷனோ இங்க கிடையாது. இந்த பாடத்திட்டத்தை பொறுத்தவரைக்கும், ஏதாவது ஒரு போஸ்டிங் கிடைச்சிரும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. சாமியார் ஆகுறதே போஸ்டிங்க்கு வர்றவங்களா இருக்காங்க தெரியுமா? ஆசிரமத்துல மடாதிபதியா வர்றதுலயே ஒரு சந்தோஷம். நான் இந்த மடாதிபதியா வரணும் அப்படிங்கிறதுக்காக கொலை செய்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. வடநாட்டுல நெறைய மடாதிபதிகள் வந்து அந்த ஒரு போஸ்டிங்ல வந்து உட்கார்ந்தா அவ்வளவு கௌரவம், அவ்வளவு பந்தம், அவ்வளவு பணப்புழக்கம், அவ்வளவு ஒரு வாழ்க்கை. அதாவது ராஜ வாழ்க்கை. இந்த சாமியாருடைய வாழ்க்கை எல்லாம் பாத்தீங்கன்னா, சராசரி மனிதனுடைய வாழ்க்கையை விட ராஜ வாழ்க்கையா இருக்கும். ஏன்னா அப்படிதான் அவங்க லக்ஸூரியஸ் லைஃப்ல இருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து எல்லா சுகபோகங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா வெளிய Dress மட்டும் காவி வேஷ்டி கட்டியிருப்பாங்க. இது மாதிரி நெறைய இருக்கிறார்கள். இந்த காலத்துல இல்ல, அந்த காலத்துல இருந்தே இருக்கிறார்கள். நாம தான் இங்க விழிச்சுக்கணும். ஏன்னா இங்க வந்து ஒருத்தரை பார்த்து எல்லாரையும் மோசம்ன்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணக்கூடாது. நல்லவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். நமக்கு நேரலன்னா நாம செஞ்ச பாவம்ன்ட்டு நம்ம விட்டுட்டு போகணும். ஏன்னா நமக்கு அப்படி கிடைக்கல, இந்த மாதிரி தான் வந்து வாய்க்கிறாங்க நமக்கு குரு, இந்த மாதிரி தான் வந்து ஏமாத்துறவங்க தான் வந்து சேர்றாங்கன்னா, நாம செஞ்ச பாவம் நம்மள அந்த மாதிரி ஆட்கள் வந்து சேர வைக்குது. அது ஒண்ணும் பண்ண முடியாது. அவர்கள் பின்னாடி தான் நம்ம போக வேண்டியிருக்கும். திசை மாறி போவதற்கான வாய்ப்புகள் பல பிறவிகள் தேவைப்படலாம். ஏன் அப்படி சொல்றதுன்னா, சித்த சுத்தி இல்ல, மன தூய்மை இல்லன்னா, அவர்களுடைய மனம் சார்ந்த ஆட்கள் தான் அவர்களுக்கு நட்பாவார்கள். அப்படித்தான் எல்லாம் அமையும். அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை, மனம் போல் வாழ்க்கை அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க இல்லையா? நம்முடைய மனம் எப்படியோ அப்படிதான் உலகம் விரியும். அப்ப நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேனோ அப்படிப்பட்ட அனுபவங்கள் தான் எனக்கும் உண்டாகும். அப்ப நான் போற சாமியார் இப்படி இருக்கிறான்னா, அவன் அப்படித்தான் இருப்பான். ஏன்னா நம்ம மனசு சுத்தம் இல்ல. அந்த மாதிரி ஆட்கிட்ட தான் நம்ம போ முடியும். அப்ப இதெல்லாம் நமக்கு நடக்கும். அதெல்லாம் அனுபவம் ஆகும். அனுபவம் ஆக ஆகத்தான் நமக்கு ஒரு புரிதல் வரும். ஓ! இதெல்லாம் வந்து நமக்கு கத்துக் குடுக்குது இயற்கை. அப்ப நாம இதிலிருந்து வெளிய வரணும். இந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் உலகத்துல இருக்குதா? அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இதெல்லாம் அமைச்சு குடுக்கும். 133ல சொல்லும்போது மீண்டும் பிறப்பார்கள்ன்னு சொல்லிட்டாரு. அந்த ஆணவக்காரர்களை, அந்த அகங்காரிகளை, பிரம்மத்தை பற்றி பேசுவதை, உரையாற்றுவதில் திறமையானவர்களை வந்து மீண்டும் பிறப்பார்கள்ன்னு சொல்லிட்டாரு. அப்ப ஏன் அந்த பாயிண்ட் இங்க சொல்றாருன்னா, பிறப்பு, இறப்புக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. புனரா யாந்தி யாந்தி ச. மீண்டும் மீண்டும் புனர்ஜென்மங்கள், அதாவது இந்த ஜன்மத்துக்குள்ள வந்துட்டே இருப்பாங்க. அதான் புனரபி மரணம், புனரபி ஜனனம். அதாவது பிறப்பு, இறப்பு அப்படிங்கிற சக்கரத்துக்குள்ள சுத்திக் கொண்டே இருப்பார்கள் அப்படின்ட்டாரு இந்த 133வது ஸ்லோகத்துல. அப்ப இப்ப இந்த பாடத்திட்டத்துல வந்த உண்மையான சாதகன், உண்மையான முமுட்சு, அவன் தான் இந்த பாடத்திட்டத்துல தேர்ச்சி அடைந்து உண்மையான ஞானத்தை அடைந்து விட்டான்னா, அவன் மீண்டும் பிறக்க மாட்டான். அது உத்தரவாதம் கொடுக்கிறாரு. ஏன் மீண்டும் பிறக்க மாட்டான்னு உத்தரவாதம் கொடுக்கிறாருன்னா, அவனுக்கு மனசு இருக்காது. மனசு இருந்தா தானே பிறப்பான். அவன் தான் அறிவா மாறிட்டான் இல்லையா? அறிவா மாறினவனுக்கு எங்க பிறப்பு? பிறப்பே வராது. ஏன்னா மனசு தான் ஆசைப்படுது. அடுத்த பிறவிக்கு ஆசைப்படுது. ஆனா அவன் தான் மனமற்ற நிலையில தன்னை தூய அறிவாக உணர்ந்த மறு வினாடி அவனுக்கு மனமே இல்லாம போய் அந்த அறிவாக நிக்கிறான். தூய அறிவாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு இங்க அடைவதற்கும் ஒன்றுமில்லை. ஆசைகளும் ஒன்றுமில்லை. எதிர்பார்ப்புகளும் ஏதுமில்லை. அப்படிப்பட்ட ஞானிக்கு பிறப்பு இல்லை. அவன்தான் பிறப்பற்றவன். அவன் அப்படித்தான் இருப்பான். இவன் இப்படித்தான் இருப்பான். அதை சுட்டி காட்டுறார். அடுத்தது 134வது ஸ்லோகம். நிமேஷார்த்தம் ந திஷ்டந்தி விருத்திம் பிரம்மமயம் வினா யதா திஷ்டந்தி பிரம்மாத்யாக சனகாத்யாக சுகாதயக. 134. நான் பிரம்மம் என்ற எண்ணமின்றி ஒரு கணப்பொழுதும் அவர்கள் இருந்தது கிடையவே கிடையாது. பிரம்மதேவர், சனகாதி முனிவர்கள், சுகர் போன்ற மிக உயரிய ஞானிகள் கூட இந்த நிலையில் மட்டும்தான் எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு நீங்க சொல்றாரு. அதுதான் பாருங்க சொல்றாரு. யதா திஷ்டந்தி பிரம்மாத்யாக சனகாத்யாக சுகாதாயக. சுகர் அதாவது பிரம்மன்,
அதாவது பிரம்மன்னா யாரு? நான்முக பிரம்மன், சனகாதி முனிவர்கள். 4 விதமான முனிவர்கள் இருக்காங்க இல்லையா? சனகாதி முனிவர்கள் அவர்கள், அப்புறம் சுகர். இவர்கள் எல்லாமே யாரு? பிரம்மனிஷ்டர்கள் அப்படிங்கிறாரு. இந்த 134வது ஸ்லோகத்திலே இவர்களை பற்றி ஏன் பேசுறாருன்னா, வேதத்துல ஆரம்பத்துல இவர்கள் தான் இருக்கிறாங்க. வேதம் ரிஷிகள் வெளிப்படுத்திய காலத்துல இவர்கள் தான் முக்கிய ரிஷிகளாக பார்க்கப்படுகிறார்கள். பிரம்மா மூலமா தான் எல்லாமே கொடுக்கப்பட்டது. ஏன்னா பிரம்மா தான் இந்த வேத சாஸ்திரத்தையே வெளியே கொடுக்கிறார். அவர் தான் படைப்பாளி. இந்த வேதத்துக்கும் அவர் தான் படைப்பாளி. ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் படைக்கிறார். மனதாக எல்லா விஷயங்களும் வெளியே கொண்டு நமக்கு கொடுத்து இதை புரிய வைத்து அந்த மனமற்ற நிலையில அந்த தூய அறிவாக நம்மளை காட்டி கொடுப்பதற்கான ஒரு படைப்பு வேலையை செய்வது பிரம்மா. அப்படிப்பட்ட அந்த சாஸ்திரத்தை காத்து கொடுப்பது விஷ்ணு. அந்த விஷயத்தை நல்லா புரிஞ்ச பிறகு இங்க எதுவுமே இல்லை என்று அனைத்தையும் விட்டு விடுவது ருத்ரன். அப்படிப்பட்ட நிலையில தான் இங்க 3 விதமான காரியங்களை இங்க இது செய்து ஈஸ்வரத்தன்மை செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் ஈஸ்வர நிலை என்பதாக சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப இங்க 134வது ஸ்லோகத்துல அதையும் தெளிவுபடுத்திட்டாரு. அதாவது நான் பிரம்மம் என்ற எண்ணமின்றி ஒரு கடப்பொழுதும் இவர்கள் இருப்பது கிடையாது. அதாவது நான் இருக்கிறேன் என்ற தன்னுடைய சொரூபத்திலே, தன்னுடைய சுய உணர்விலே, தன்னுடைய யதார்த்தத்திலே அகம் பிரம்மாஸ்மி என்ற அந்த நிலைப்பாட்டிலேயே எப்பொழுதும் இருப்பார்கள். அது இல்லாமல் ஒரு கணமும் இருந்தது கிடையாது. அப்படித்தான் இவர்களெல்லாம் இருந்தார்கள். யாரு? பிரம்மதேவர், சனகாதி முனிவர்கள், சுகர் போன்ற மகான்களும் இப்படித்தான் இந்த நிலையில் தான் இருந்து கொண்டு இருந்தார்கள் என்பதாக 134வது ஸ்லோகத்தில நமக்கு புரிய வைக்கிறார். அடுத்தது 135. காரியே காரண தாயாதா காரணோ நகி காரியதா காரணத்துவம் ஸ்வதோ கச்சேத் காரியா பாவே விசாரத்தகா. அதாவது இங்க காரணோ நகி காரியதா அப்படிங்கிறார். காரிய காரணம் இங்க விசாரம் செய்கிறார். இங்க காரணம் காரியம் அப்படின்னு 2 விஷயத்தை எடுத்துக்கிட்டு காரிய காரண விசாரத்துல சொல்றார். அதாவது காரியம் அஸ்தின்னா காரியம் இருக்கிறது. அந்த காரியத்தில் இருக்கும்போது அது எப்படி இருக்கும்? இந்த உலகமாக நாம ரூபங்களை கொண்டதாக நமக்கு தோன்றும். அதே மாதிரி காரணம் அஸ்தி, அஸ்தினா இருக்கிறதுன்னு அர்த்தம். காரியம் அஸ்தி அப்படின்னா காரியம் என்ற செயல் இருக்கிறது. காரணம் அஸ்தி அப்படின்னா அந்த காரியம் நடைபெறுவதற்கான காரணமும் இருக்கின்றது. அப்ப அந்த காரணம் இருக்கின்றதுங்கிறது அந்த காரியங்களுக்கு மூலமாக அந்த காரணம் ஒன்று மட்டும்தான் இருக்கிறது. அதுதான் இங்க பிரம்மம். அப்ப அந்த பிரம்மம் இருப்பதனால்தான் இங்க எல்லாமே நடக்கின்றதுங்கிறது புரிதலுக்கு வரணும். அது எப்படி இப்ப நடக்குதுன்னா அதனுடைய அதிஷ்டானத்துல நடக்குது. ஆனா எல்லாம் உண்மை கிடையாது. அதுக்குதான் திரைப்பட ஓமானம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்க உண்மை நம்ப கூடாதுங்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப எளிமையான ஓமானம் சினிமா படம் தான். வேற ஒன்றும் நம்ம சொல்றதுக்கு இல்லை. வேற எதை சொல்லியும் புரிய வைக்க முடியாது. ஏன்னா நம்மளால புரிந்து கொள்ளக்கூடிய நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தானே சொல்லி புரிய வைக்க முடியும். நம்ம எல்லாரும் சினிமா பார்த்துருக்கிறோம். சினிமா தியேட்டருக்கு போறாம யாராவது இருக்கோமா? எல்லாம் சினிமாவுக்கு போயிருக்கிறோம். அப்ப சினிமால போய் உக்காந்தோம்னா எல்லாமே லைவா இருக்கு. சீனு அப்படியே ரியலா ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த சீனுக்குள்ளேயே போய் நாமளும் அழுதுகிட்டு இருப்போம், சிரிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அது பொய் இல்லையா? தோற்றம் தானே அது. அது மாதிரி இங்க பார்க்கணும். அதுதான் அந்த காரணம் இருக்கிறதுனால இந்த காரியம் இருக்கின்றது. ஆனால் இந்த காரண காரியம் உண்மையில் இல்லை. அதை தான் இங்க சுட்டி காட்டுறாரு. எப்படின்னா காரிய நிஷேதம், அதாவது காரியத்தை நீக்கி விடுதல் மூலமாக அந்த காரணம் இருக்கின்றதுங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும் என்பதாக சொல்லி, அந்த காரண நிஷேதம், அந்த காரணத்தை நீக்கி விடுவதனால காரியம் இல்லை என்ற போது காரணமும் இல்லை என்று நீக்கிவிடப்படுகிறது. அப்ப இப்படி பார்க்கும்போது இந்த 4 படிநிலைகளில் இருந்து அடையும் அறிவானது காரியமாக தெரிகின்ற ஜகத் மித்யா என்றது நமக்கு புரியும். காரியத்தில் அதற்கு காரணத்தின் தன்மைதான் உள்ளது. அது எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, பானையில் அதற்கு காரணமான களிமண்ணின் தன்மைதான் இருக்கிறது. பானைன்னு ஒண்ணு இருந்தா அந்த பானைக்கு எது காரணம்? களிமண் தானே காரணம். அப்ப பானைக்கு காரணமான விஷயம் களிமண்ணுங்கும் போது நீங்க பானையை மட்டும் பாக்குறேன், களிமண்ணை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. எனக்கு பானைங்கிற உருவம் மட்டும் தாங்க தெரியுது, களிமண்ணே தெரிய மாட்டேதுன்னு சொல்ல முடியுமா? சொல்றீங்கன்னா உங்களுக்கு புரிதல் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்ப இங்க என்ன புரிந்து கொள்ளணும்? பானையாக ஒரு காரியத்தை பார்த்தாலும் அந்த பானைங்கிற காரியத்துக்கு பின்னாடி காரணமாக களிமண் இருப்பதை பார்க்கின்றவன் தான் இங்க புத்திசாலி, ஞானி. அது மாதிரி இங்க சொல்ல வராரு. இந்த உலகம் மித்யா என்பதாக இருந்தாலும் இந்த காரியமாகிய உலகத்துக்கு பின்னாலே
காரணமாகிய பிரம்மம் இருக்கிறதுனால தான் இந்த காரியமான உலகம் தெரிகிறது. அப்போ அந்த காரியத்திலிருந்து காரணத்தை நீக்கிவிட முடியாதுங்கிறது தான் இங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. நல்லா புரிஞ்சுக்கணும். பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, முக்கியமான விஷயமே இதுதான். நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். காரியமா என்ன நடந்தாலும் சரி, அந்த காரணத்தின் அதிஷ்டானத்துல தான் காரியம் இருக்கும். ஆனா அந்த காரியத்தில் காரணம் இருக்கிறதுனால தான் இருக்குதுங்கிறத புரிந்து கொள்ளணும். அது இல்லாம போகாதுங்கிறது இங்க சொல்றாரு. பானையை சார்ந்து அந்த களிமண் இல்லை. ஆனால் காரியத்தில் இருக்கின்ற காரணம் என்ற தத்துவத்தை இங்க நன்றாக சார்பு தத்துவத்துல புரிந்து கொள்ளணும்னு சொல்றாரு. எப்படி புரிந்து கொள்ளணும்னா, காரணத்தில் காரியம் இருக்காது. காரியத்தை சாராமல் காரணம் இருக்கிறதுன்னு சொல்றாரு. இப்ப காரணம் என்ன? களிமண். இப்ப களிமண்ணுல காரியம் இருக்கும். ஒரு களிமண் மூலமா ஒரு பானையை செய்யலாம். காரணத்தில் காரியம் இருக்காது அப்படின்னா, களிமண் களிமண்ணாவே இருக்கும் போது அங்க பானைங்கிற ஒரு விஷயம் படைக்கப்படவே இல்லை. அப்ப அங்க காரணம் மட்டும் இருக்கிறது, காரியம் அங்கு நடைபெறவில்லை. அதனால காரணம் எப்பொழுதும் இருக்கும். காரியம் வந்தாக வேண்டும் கட்டாயம் கிடையாது. ஆனா காரியம் என்று ஒன்று வந்துவிட்டால், அந்த காரியத்தை சாராமல் காரணம் மட்டும் இருக்கிறதுன்னு தெரிந்து கொண்டு, பானையை சார்ந்து களிமண் இல்லை என்பதாகவும் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறாரு. இதை எப்படி நீங்க குழப்பம் இல்லாம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதை ஒரு எளிமையா புரிய வச்சிடுறேன். அதாவது பானை இப்ப ஒரு குயவன் செய்யறான், மண் பானையை செய்யறான். இப்ப அந்த மண்பானை செய்த பிறகுதான் அதுக்கு ஒரு நாமமும் ரூபமும் சூட்டுறான். இது பானைங்க, இது குண்டாங்க, இது அண்டாங்க, இது தட்டுங்க எல்லாம் பேர் வைக்கிறான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் கொடுக்கறான். எதனால? வடிவத்தை மாத்தி மாத்தி செய்யறதுனால. அப்ப வடிவத்தை மாத்தி மாத்தி செய்து, இது பானை, இது குடம் அப்படின்னு பேரை மாத்தி மாத்தி சொன்னாலும் அந்த காரியத்தில எது காரணமாக இருக்கிறதுனா களிமண் காரணமாக இருக்கிறது. அப்ப காரியம்னு ஒண்ணு நடந்ததுன்னா அதற்கு அதிஷ்டானம் காரணமாகிய களிமண் இருக்க வேண்டும். இருந்தால்தான் காரியம் நடக்கும். ஆனால் காரணத்திலே காரியம் இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அப்ப ஒரு களிமண் களிமண்ணாகவே இருக்கட்டுமே, அதுல காரியம் நடக்கலன்னா பிரச்சனை இல்லை இல்லையா? அது காரணத்தோடு இருக்குது, அவ்வளவுதான். அது மட்டும் இருக்கும். அப்ப களிமண் மட்டுமே இருக்கிறது. அங்க பானையும் உண்டாக்கப்படவில்லை, குடமும் உண்டாக்கப்படவில்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, காரண காரிய விசாரத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்க பிரம்மம் தான் காரணம். பிரம்மம் மட்டும் தான் இருக்கிறது. ஆனா பிரம்மத்திலிருந்து காரியமாக இந்த உலகம் வந்து விட்டதாக நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, அது மனதின் அதிஷ்டானத்துல வந்துடுச்சு இந்த உலகம். அப்படி உலகம் வந்து விட்டதுனால நீங்க இறைவன் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த காரணத்தினுடைய அதிஷ்டானத்துல தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது. அது இருக்கிறதால தான் இந்த உலகம் இருக்குது. அப்ப அதனால உலகம் என்று வந்துவிட்டால் அங்கு காரணமும் காரியமும் சேர்ந்துதான் இருக்கும். ஆனால் இந்த உலகத்தை நீக்கிவிட்டா அங்கு காரணம் மட்டும்தான் இருக்கும், பிரம்மம் மட்டும்தான் இருக்கும், உலகம் உண்மையில் இல்லை. அப்ப இங்க காரியம் எதுவும் இல்லை. அப்ப இப்ப நம்ம எப்படி இங்க புரிஞ்சுக்கணும்னா, நாம நம்முடைய மூலத்துக்கு போகணும். இப்ப பானை களிமண்ணா மாறணும். ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க. பானை களிமண்ணாவே மாறணும். குடம் களிமண்ணாவே மாறணும். தங்க நகைகள் வைர நெக்லஸ் பண்ணிருக்குதுன்னா அது வைர நெக்லஸுடைய மூலம் தங்கமாகவே போகணும். மோதிரம் தங்கமாகவே மாறணும். செயின் தங்கமாகவே மாறணும். அப்ப எந்தெந்த வடிவத்துல வந்திருந்தாலும் அது தன்னுடைய மூலத்தன்மைக்கு திரும்பும் போது அதனுடைய இயல்புக்கே அது போயிடும். தங்கமாவே மாறிடும். அதுக்கு வடிவமும் கிடையாது, பெயரும் கிடையாது, நாமமும் இல்லை, ரூபமும் இல்லை. அப்ப அது மாதிரி இப்ப இந்த பாடத்திட்டத்துல நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, இங்க எனக்குன்னு ஒரு பெயர், எனக்குன்னு ஒரு உருவம் இருக்கிற மாதிரி நானாக உருவாக்கி கொண்ட எத்தனையோ விஷயங்களுக்கும் இத்தனை பெயர்களும் உருவங்களும் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறேன். அவர் ராமசாமிங்கிற, இவர் குப்புசாமிங்கிறேன், அவர் விமலாங்கிறேன், இவங்களை கமலாங்கிறேன், அப்புறம் இது பானைங்கிறேன், அது சொம்புங்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு பேரை கொடுத்துருக்கிறேன், எல்லாத்துக்கும் ஒரு உருவத்தை கொடுத்துக்கிறேன். ஆனா இத்தனை உருவங்களும் இத்தனை பெயர்களும் எதனுடைய அதிஷ்டானத்தில் இருக்குது? அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் இருக்குது. இதெல்லாம் நீக்கிட்டு அந்த அறிவு கிட்ட திரும்பிட்டீங்கன்னா அறிவு மட்டும்தான் இருக்கிறது. இங்க எந்த ஒரு நாமமும் ரூபமும் உண்மையில் இல்லை. அப்ப அதுதான் நிர்குண நிலைப்பாடு. அந்த நிலைக்கு நம்ம போக வேண்டும் தான் இந்த 135வது ஸ்லோகத்துல சொல்லி, காரண காரிய விசாரத்தின் மூலமாக காரணம் மட்டுமே சத்தியம், காரியம் மித்தியா. அந்த காரியம் தான் இந்த ஜகத். அப்ப இந்த ஜகத்தானது மித்தியா என்பதாக நிரூபிக்கிறார். இந்த 135வது ஸ்லோகத்திலே மிக உயரிய வேதாந்த சாஸ்திரத்தினுடைய ஆழமான உட்பொருளை காரண காரிய விசாரத்தின் மூலமாக இங்கு விரிவாக எடுத்து சொல்லிடுறார். அவர் 2 லைன்ல தான் சொல்றார். அதை புரிந்து கொள்ளணும். நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னா, இந்த காரண காரிய விசாரத்துல மூலத்துக்கு போயிடணும். அந்த மூலத்திலிருந்து வெளிப்பட்டவைகள் எல்லாம் உண்மை கிடையாது. தங்கம் மட்டும்தான் உண்மை. தங்கத்திலிருந்து வெளிப்பட்ட நெக்லஸோ, செயினோ, கம்மலோ, வளையலோ தோற்றம். அது ஒரு வடிவத்தை எடுத்திருக்கிறது, ஒரு பெயரை சூட்டி கொண்டது.
ஆனால் அந்த பெயரும் வடிவமும் எப்பொழுதும் இருக்காது. உருக்குனா அது மீண்டும் தங்கமாக மாறிவிடும். அது மாதிரி களிமண்ணிலிருந்து ஒரு பானை வந்திருக்கலாம், ஒரு குடம் வந்திருக்கலாம், ஒரு டம்ளர் வந்திருக்கலாம். ஆனால் அதை உடைத்து விட்டால் மீண்டும் களிமண்ணாகத்தான் மாறும். அது எப்பொழுதும் அந்த வடிவத்திலும், அந்த நாமத்திலும், அந்த பெயரிலும் இருக்கவே இருக்காது என்பதை புரிந்து கொள்வது போல, இங்கு உலகம் உண்மையில் இல்லை. அந்த உலகத்துக்கு ஆதாரமான காரணமாகிய பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா அப்படிங்கிற மகா வாக்கிய உபதேசத்தை இந்த 135வது ஸ்லோகத்திலே அழுத்தமாக கூறி நிறைவு செய்கிறார். அடுத்தது 136லிருந்து 144 வரைக்கும் நாளைக்கு பார்த்து இந்த வகுப்பை நம்ம நிறைவு செய்யலாம். இப்ப இன்றைக்கு நான் இந்த 135வது ஸ்லோகத்தோட இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.